வாங்க. இன்றைக்கி நம்ம வீட்டில் ஆட்டுக்கால் சூப்பு செய்கிறாங்க. ஆனால் இந்த ஆட்டுக்கால் வந்து ஊர்லேருந்து வாங்கிட்டு வந்தது. அதை எப்படி முறையாக செய்கிறாங்கன்ட்டு உங்களுக்கு காட்ட போகிறேன். பாருங்கள், களியை வச்சுருக்காங்க. களியை வச்சுட்டு களியை வச்சு நான் எடுக்கலை. இது வந்து ஒரு கிலோவோட கால், ஒரு குட்டியோட கால் 4 கால். அது களியை வச்சு சுத்தம் பண்ணி வச்சுட்டு அவங்களுக்கு அது தேவையான மஞ்சத்தூள் போட்டுட்ருக்காங்க. மஞ்சத்தூள் போடணும்னா அதை சுத்தம் பண்ணும்போது அதில் முடி இடி இருந்துச்சாக்கும் அது வெளியாயிரும். அதற்காக மஞ்சத்தூள் போட்டு ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. பாருங்கள், இந்த மாதிரி குழம்பு வளர்ந்து அந்த கால் வந்து அகன்றும். நல்லா மஞ்சத்தூள் போட்டு கரண்டி எடுத்துட்டு தண்ணியை விட்டு அலசுறாங்க. பாருங்கள், நல்லா அப்படி அலசி வரும்போது அதோட முடி மீது ஒட்டிடுங்கன்னா அந்த காலை விட்டு வெளியாயிரும். ஊர் காலில் அதை வாங்கி இணைச்சிடுவாங்க. தீயில போட்டு வாட்டி வதக்கி கொண்டுட்டு வருவாங்க தோலை நீக்கிட்டு. அதனால இந்த மாதிரி சில கொஞ்சம் முடி இருந்தாலும் மஞ்சத்தூளை போட்டு இப்படி கழுவ சுத்தம் பண்ணும்போது அதோட முடி ரோமங்கள்லாம் வெளியாயிரும். ஆட்டுக்கால் சூப்பு வைக்கும் முறை பண்ணிட்டுருக்காங்க. அப்படியே பார்க்கலாம். பாருங்கள் எப்படி செய்கிறாங்க ஆட்டுக்கால் சூப்பு. அது ஊர் ஆட்டுக்கால் சூப்பு. ஆமாம், அதை கழுவிட்டு இருக்காங்க. எப்படி செய்கிறாங்க சொல்லிட்டு கொஞ்சமாக நான் காட்டுறேன். பாருங்கள். ஓகே, இப்போது ஆட்டுக்கால் சூப்பு செய்யும் முறை. இப்போ கழுவி ரெடி வச்சாச்சு. அது ரோமெல்லாம் போயிடுச்சு. இப்போ வந்து குக்கரில் போட்டு இப்போ வந்து இஞ்சி பூண்டு சேர்க்குறாங்க. பாருங்கள், ஒரு மேசைக்காரண்டி இஞ்சி பூண்டு வேக வைக்கிறதுக்கு இஞ்சி பூண்டு ஒரு 1.5 கரண்டி இஞ்சி பூண்டு சேர்த்துருக்காங்க. ஓகே, வேக வைக்கிறதுக்கு 1.5 கரண்டி இஞ்சி பூண்டு சேர்த்துருக்காங்க. இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு ஒரு கரண்டி தேக்கரண்டி 1/4 கரண்டி மஞ்சள் தூள். தண்ணி கொஞ்சம் ஒரு கிளாஸ் ஊற்றி வச்சாங்க. குக்கரில் போட்டு வைப்பாங்க அவிய வைக்கிறதுக்கு. குக்கரில் போட்டு அடித்தா ஒரு 10 விசில் 15 விசில் 10 ஒரு 10 ஊர் காலனால ஊழல் கொண்டு வந்து காலனால இந்தியாவில் கொண்டு வந்து காலனால ஒரு 10-11 போடலாம். நல்லா வெந்துடும். கிளாஸ் குக்கரில் 10 விசில் 15 விசில் போடலாம். அதில் வந்து 3 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்காங்க அந்த கோடை அளவுக்கு. பார்த்துக்காங்க. இதை உப்புலாம் சேர்க்கக்கூடாது. இஞ்சி பூண்டு மஞ்சத்தூள். அதுக்கெல்லாம் வேக வச்சு போடும்போது தான் கடைசியாக தான் அது உப்பு சேர்ப்பாங்க. இப்போ வந்து நம்ம வேக தான் வைக்க போகிறோம் காலை. இப்போ முதல்ல குறவா போட்டாங்க. டீஸ்பூன் காலை வந்து மஞ்சத்தூள் போட்டாங்க. ஒரு அரை டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் போட்டுக்கணும். ஓகே, குக்கரை நல்லா பிடிக்கிறோம். குக்கரை நம்ம வெயிட்டில் போடுறோம். குக்கரில் வெயிட்டில் போட்டு ஒரு 10-12 விசில். ஓகே, இப்போ வந்து இதெல்லாம் வேக வச்சுட்டு இந்த சமையலில் வந்து அடுத்து வேக வச்சு முடிஞ்சோன்னா சூப்பு போடும்போது மசாலா எப்படி செய்கிறோம்னா அந்த முறையை அடுத்து நம்ம பார்க்கலாம். அதுவரை வெயிட்டிங். அதுவரை நம்ம வெயிட் பண்ணணும். ஓகே, மசாலா சேர்க்கும் போது அப்படியே திறக்கிறாங்க. பாருங்கள், நம்ம காற்றுல வெளியாகிடுச்சு. இறைச்சி தான் நல்லா கம்மன் காலில் இறைச்சி தான் மட்டும் வாசம் இருக்குது. இப்போ அந்த சூப்புக்கு நம்ம மசாலா சேர்க்க போகிறோம். மசாலா வந்து சீரகத்தூளும் மிளகா பொடி காஷ்மீர் மிளகா சேர்க்க போகிறோம். அதோட எங்கள் பால் ரெடியாக வச்சுருக்கோம்.
சீரகத்தூள், 2 சூப்பாப்பை, 2 சூப்பாப்பை அளவு, சூப் குடிக்கிற ஆப்பை அந்த அளவு 2 ஆப்பை சீரகத்தூள். ஓகே, போட்டுக்கோங்க. அடுத்து மிளகாப்பொடி, காஷ்மீர் மிளகாப்பொடி, சின்ன சூப்பு கரண்டி அளவு, சூப்பாப்பை அளவு 1 கரண்டி போட்டால் 1 கரண்டி. ஓகே ஓகே. அடுத்து தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. ஓகே, தண்ணி சேர்த்துட்டு தேங்காய் பால், காராப்பால், நீங்கள் தேங்காய் பியூர் காராப்பால் தண்ணி தேங்காய் பாலோட சேர்த்துக்கலாம். ஒரு இந்த பாலை ஊற்றினாலும் சரி, ஃப்ரெஷ்ஷாக உள்ள தேங்காய் பால் ஊற்றினாலும் சரி, அது ஒரு 2 ஓரளவு ஊற்றிக்கோங்களேன், ஓரளவு ஊற்றிக்கோங்க. தேங்காய் பால் ஊற்றிக்கோங்க. உரப்பு அளவுக்கு தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ உரப்பு கம்மியாக இருக்குமோ அந்த அளவுக்கு தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். ஓகே, இப்போ வந்து கலந்த மசாலா வந்து இப்போ இறைச்சியில் கலக்க போகிறாங்க பாருங்கள். ஓகே, கலந்து முன்னாடி மசாலா கலக்க முன்னாடியே நடுப்பு திறந்தாச்சு. அடுத்த லெவலில் ஓடிடுச்சு, நார்மல் லெவலில் ஓடிடுச்சு அடுப்பு. தேவையான அளவுக்கு சூப்பு ஊற்றக்க நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. ஓகே ஓகே, இப்படியே ஓடிட்டுருக்கு பாருங்கள். இப்போ வந்து தக்காளியும் பச்சை மிளகாய் போட போகிறாங்க பாருங்கள். தக்காளி, ஓகே, 2 தக்காளி, ஒரு 2 பச்சை மிளகாய் இப்போ சூப்பில் போட போகிறோம் பாருங்கள். ஓகே, 2 வெட்டிய தக்காளி, 2 நாட்டிய பச்சை மிளகாய், அதையும் போட்டு கிண்டி ஆயிடுச்சு. இது காலைய லெவலில் நார்மல் லெவலில் அடுப்பு ஓடிக்கிட்டு இருக்கு. நார்மலாக அடுப்பு ஓடிக்கிட்டு இருக்கு பாருங்க. தண்ணியை மட்டும் உங்கள் லெவலில் சேர்த்துக்கங்க. சூப்பு எவ்வளோ வேணுமோ அது தக்கன வந்து சேர்த்துங்க. ஏன்னா ஒரு குட்டியோட கால் 4 கால், அப்போ உங்களுக்கு எவ்வளோ தண்ணி நம்மளோட சூப்பு தேவைப்படுது அதுக்கு தண்ணியை சேர்த்துக்கலாம். வெங்காயம் வெட்டி வச்சுருக்காங்க. இது வந்து அந்த மசாலா கொதித்த உடனே இந்த வெங்காயத்தை வந்து எண்ணெய் போட்டு சூடாக்கி இந்த வெங்காயத்தை போட்டு தாளித்து, கருவேப்பிலை வெங்காயத்தையும் போட்டு தாளித்து அதில் ஊற்றி மேலே தாளித்து விடுவாங்க. இப்போ சூப்புக்கு தேவையான அளவு உப்பு போட போகிறாங்க பாருங்கள். தேவையான அளவுக்கு நீ உப்பு போடணும். அடுப்பு போட்டு தான் இருக்குது. இப்போ வந்து மூடியை போட்டு முடிக்கலாம், திறந்து இருக்கலாம். இந்த குக்கரோட வெயிட் மூடி போட தேவையில்லை, நார்மல் மூடியே போட்டுக்கோங்க. ஏன்னா வந்து அது இறைச்சி வந்துருச்சுல, அதனால் வந்து சூப்பு மசாலா கொஞ்சம் காட்டி நார்மல் மூடியே போட்டுக்கோங்க. இந்த மாதிரி மூடி போட்டால் போட்டுட்டு கொஞ்சம் ஒரு 10-15 நிமிஷம் அடுப்பு நார்மல் ஓடிட்டு இருக்கு. 10-15 நிமிஷம் அதை கண்காணிப்பாக பார்த்துக்கோங்க. திடீர்னு சில மசாலா கரைப்பில் பொங்கும், சில மசாலா பொங்காது, அதில் ஒரு கண்ணு வச்சுக்கோங்க. இப்போ சூப்பு அடுப்பில் ஓடிக்கிட்டு இருக்கு. கொஞ்ச நேரம் நம்ம வெயிட் பண்ணுவோம். ஓகே, இப்போ வந்து சூப்புக்கு நம்ம தாளித்து ஊற்ற போகிறோம் இந்த கடாவில். ஓகே, அதுக்கு தேவையான அளவு பொடி வெங்காயம் ஒரு 5-6, தேவையான அளவு கருவேப்பிலை, இது 2 தான். சட்டியை காய வச்சுருக்கோம். சட்டி காய்ஞ்சிருச்சு. தேவையான அளவு உங்களுக்கு எண்ணெய் ஊற்றிக்கணும். தேவையான அளவு எண்ணெயை ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெய் சூடாகிட்டு வந்து பட்டை, ஒரு பூ, பட்டை, ஒரு ஏலக்காய் போட்டு
3 ஏலக்காய் அதோட வெட்டி வச்சு வெங்காயம் ஏலக்காய் ஒரு பூவு ஒரு சிறிய பட்டை பொன்விரல்ல வறுத்துக்கலாம். இதே நம்ம முன்னாடியே அது கூட கருவேப்பிலை சேர்க்கலன்னா எண்ணெய் சூடாக இருந்துச்சு, சூடோட போட்டோமாங்க எண்ணெய் சூடுக்கு நம்ம கருவேப்பிலை அரைச்சி வச்சுருக்கோமா இடிக்கும். அதனால் நம்ம அந்த கருவேப்பிலையை கூட போடலாம். இப்படியும் போடலாம் அப்படியும் போடலாம், பொங்கல் வைப்போம் பார்த்துக்கங்க. சமையல் பண்ணும்போது எப்பவுமே எச்சரிக்கை, சேஃப்டி தான் முக்கியம். அதனால் எப்பவும் போடலாம். அதுக்காக தான் நம்ம அந்த கருவேப்பிலை ஒதுக்கி வச்சுருக்கோம். அடுத்து நம்ம இது வசதி வந்தோம்னா போடலாம். லைட்டங்கள்லாம் புரிஞ்சுக்கிட்டு முதல்ல வந்து சமைக்கிறது சேஃப்டி தான் முக்கியம். பார்த்து கழிச்சு பத்திரமா நம்ம சமைக்கணும். சமைக்கிறது வந்து இதில் திறமை இல்லை, எனக்கு எல்லாத்துக்கும் சமையல் தெரியும். அதனால் சேஃப்டி தான் முக்கியம். பாதுகாப்போடு அதை வந்து சமைக்கணும். மணக்குதுங்க கமகமன்னு. அது செய்கிறது போல் நாங்கள் நைட்டுக்கு வந்து டிஃபன் செஞ்சுட்ருக்கோம். அடுத்து வந்து நான் இடியப்பம் சுடுவோம். அந்த இடியப்பம் சுடுறது எப்படி நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ வந்து நம்ம சூப்பு வகையை பார்த்துட்ருக்கோம். சூப்பு செய்கிற முறையை பார்த்துட்ருக்கோம். இது செஞ்சு முடிஞ்சோடனே நாங்கள் வந்து நைட்டு டிஃபன் சாப்பிட்றதுக்கு இடியப்பம் சுடுவோம். இதோட சேர்த்து சாப்பிட்றது இடியப்பம். அதை எப்படி செஞ்சுட்டு அது ஒரு வீடியோவை பாருங்கள். கருவேப்பிலை போட்டால் மட்டும் அது இருந்தும் அந்த வெடிப்பு வருது பாருங்கள். வெடிப்பதுக்கப்புறம் இதுதான் வந்து இந்த வெங்காயத்தோடு போடுறது. கொஞ்சம் வசனம் போகுது. நம்ம மேலே என்ன தெரியாது, நம்ம வந்து உடம்பு சேஃபாக இருக்கும். செவந்தோடனே பொண்ணு வறுத்து இதில் மசாலா எதுவும் போடக்கூடாது. இந்த ஜாமானா போதும். நம்ம மசாலா போட்டோம்ல, அதனால் இந்த ஜாமான் ரைட்டர்லாம் வந்து நல்லா பொண்ணுலாம் வறுத்து அதில் சூப்பில் ஊற்றிடும். சூப் ரெடி ஆகிடும். சமையலில் செய்யணும், கவனம் முக்கியம். இப்படி கூடுதலாக வந்துருப்பாங்க. அடுப்பு அடைச்சாச்சு. சூப்பு ஓரளவு நம்ம கொண்டு கிண்டி விட்டு தயார் நிலைமையாக வச்சுக்கிறோம். இப்போ வந்து அடுப்பு அடைச்சிட்டு தாளித்த ஜாமானை வந்து இந்த சூப்பில் ஊற்ற போகிறாங்க. பாருங்கள், ஊற்றும்போது பார்த்து சேஃப்டியாக ஊற்றிக்கோங்க. அந்த எண்ணெய் ஊற்றுறதுக்கும் தண்ணியில் எண்ணெய் ஊற்றுறோம்ல, நம்ம கைக்கு வந்துடும். பக்குவமாக ஊற்றணும். ஊற்றிட்டு டப்புண்டு அந்த மூடியை வச்சு மூடிடுவாங்க. அப்புறம் ஏன் டப்புன்னு மூடுறோம்னா அந்த வாசம் வெளியேறாமல் இருக்கும். தாளிப்போட வாசம் வெளியேறாமல் கம்ம கம்மன் இருக்கும். கம்ம கம்மன் தான் இருக்கு. இதில் எவ்வளோ சிக்கன் மிக்சரு செட்டில் இருக்கிறதுல ரெண்டாவது ஒரு ஆத்து சூப்பாளி வந்து அந்த இதை அப்படியே கிண்டி அதையும் கொஞ்சம் ஊற்றிடுங்க. ஆனால் ஊற்றும்போது சேஃபாக ஊற்றணும். முதல்ல ஊற்றுனீங்கல்ல, அதுதான் ஆபத்தான இது. இப்போ இதை ஊற்றுனா உங்களுக்கு பொழிஞ்சிட்டு வராது. ஊற்றும்போது நம்ம தண்ணிக்குள்ள எண்ணெய் ஊற்றும்போது சப்புன்னு வரும். இப்போ கவனமாக ஊற்றிட்டு கவனமாக டப்புன்னு நம்ம வந்து மூடி வச்சு மூடிடணும். கவனம் முக்கியம், கவனம் முக்கியம். சூப்பு ரெடி ஆயிடுச்சு.
சூப்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ மூடி வச்சு மூடிடுவாங்க. ஓகே, சூப்பு தயார். ஆட்டுக்கால் சூப்பு தயார். ஓகே, ஆட்டுக்கால் சூப்பு தயார். இப்போது இந்த சூப்பை வந்து நம்ம இடியப்பத்துக்கு சாப்பிட போகிறோம். இடியப்பம் எப்படி செய்கிற முறைன்னு செய்வாங்க. அதை வந்து நம்ம வந்து அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இல்லாட்டா இந்த வீடியோவில் நம்ம சேர்க்குறோம்னா சேர்த்துருவோம். ஓகே, அது வரை வெயிட்டிங். ஆனால் அந்த வீடியோ பாருங்கள், சூப்பு செய்து சாப்பிட்டு பாருங்கள். நல்லா இருந்தால் லைக் பண்ணுங்கள். நல்லா இருக்கவங்களுக்கு நல்லா இருந்தால் லைக் பண்ணுங்கள். நல்லா இல்லாட்டால் தண்ணி சொல்லிட்டே இருங்க. ஏதோ நம்ம முடிஞ்ச அளவு நம்ம போட்டுட்ருக்கோம். ரொம்ப நாள் ஆசை சாப்பாடு வீடியோ போடணுண்டு. இப்போ நம்ம போட்டுட்ருக்கேன். ஓகே, பாருங்கள். அடுத்து நம்ம வீடியோ போகிறத நம்ம எடுக்க போகிறோம். ஓகே, பாய். லைக்கும் பண்ணுங்கள், ஷேரும் பண்ணுங்கள்.